வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் என் மீதையை தான் அம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா உன்னோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணாக இதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் என் மீதையை தான் அம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா உன்னோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணாக இதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் என் மீதையை தான் அம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. மாமா நல்லா என்ன மெனக்கட்டி சேர் போட்டு உட்காந்துருக்கிறீங்க. இவர் யார் தெரியுமாங்க? எங்க இங்க பாருங்க, இவர் தாங்க என் தாய் மாமே. தாய் மாமே இவருக்கு அப்புறம் இவரா அவருக்கு அப்புறம் இந்த துண்டு போட்டவர். அடேங்கப்பா மாமா. ஆஹா, என் மாமனுக்கு தான் கொஞ்சம் லைட்டா அவளுக்கு வந்துருக்கு. லவ் யூவா அவர் உனக்காக கூடையில என்ன சும்மா சொல்லக்கூடாதுங்க. என்ன 16 வருஷம் போட்டு போட்டு வளர்த்தாருங்க. அப்படியே மார்லையும் தோல்லையும் தூக்கி தூக்கி போட்டு போட்டு வளர்த்தாரு. அவர் கூடையில என்ன வச்சிருக்காரு தெரியுமா? உனக்காக ரத்தல பாக்க வச்சிருக்காரு. போம்போது கொடுத்துட்டு போலான்னு இருக்காரு. அப்படி சொல்லு. ஏங்க அப்படி தானங்க. நல்லா என்ன முறைச்சு முறைச்சு பார்க்காதீங்க. வரைச்சு பாருங்க. இப்படி முத்தம் கொடுத்தா தான் கரெக்டா இருக்கும். அந்த மாமே அடுத்தவர். அதுக்கு அப்புறம் இப்பதான் டோக்கன் போட்டுருக்கேன். டோக்கன் வாழைப்பூ பெண்ணாக உருவானதோ வாழைக்கு சுமந்தேடி வருகின்றதோ என் மாமா மட்டும் பாத்தீங்களா தனியா மழை இல்லாத இடத்துல உட்காந்துருக்காரு. எங்க கிளம்பிட்டீங்க? அந்த மாமா மழை இல்லாத இடத்துல உட்காந்துருக்காருன்னு சொன்னேன். அப்படியா? எங்க மழை பெய்யலையோ அங்கதான் என் மாமா உட்காந்துருப்பாரு. முக்கியமா பெண்களுக்கு பக்கத்துல உட்காந்துருப்பாரு. பாதுகாப்பா இருக்காரு. நவரச கண்ணன். அவங்களுக்கு அப்புறம் இவர் தான் 15 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டுருக்காரு. 15 வருஷமா? ஆமாங்க. அப்படியா? சும்மா சொல்லக்கூடாதுங்க. சரி. இந்த மாதிரி குழந்தை வந்துட்டானோன்னு நேரா பெட்ரூம் கூட்டிட்டு போவாரு. கொண்டு போய் குப்பரை படுக்க போட்டுட்டு எங்க பெட்ரூமுக்குங்க. சரி. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. கடைக்கு போவார். எனக்கா காடை கவுதாரி நண்டு மீன் கோழி கறி கோழி முட்டை ஆட்டு கறி ஆட்டு முட்டை. அடியே ஆட்டுக்கு ஏதடி முட்டை? மச்சான் ஆட்டுக்கு முட்டை கிடையாதாம்ல. இவ்வளவு பெருசு பதுக்குறது என்னவா இருக்கும்? நடுவே பிரபா கிட்ட தான் கேட்கணும். நடுவே பிரபா கிட்ட கேட்டா ஏன் அவர்ட்ட கேட்க சொல்றீங்க? ஆட்டு புடுக்க வாங்கிட்டு வந்தாரு. சரி விடு, சத்தான ஆகாரமா இருக்குன்னு வாங்கிட்டு வந்துருவாங்க. ஏங்க நீங்க ஏங்க எப்படி இருக்கிறீங்க? நாங்க 5 வயசுல நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. ஆனா ரெண்டு மூஞ்சி ஒரே மாதிரியா இருக்கு. என்ன காரணம்? அக்கா தங்கச்சியா? எல்லாம் அக்கா தங்கச்சி. என்ன பையில என்ன முறைச்சு பாக்குற? என்ன பையில என்ன தலையில வைக்கணுமா? சரி விடு, இப்படியே வச்சுக்கவா. நாங்கெல்லாம் அக்கா தங்கச்சி எத்தனை பேர் தெரியுங்களா? எத்தனை பேரு? எல்லாம் 15 பேர். 15 பேர். இன்னைக்கு தான் அங்கங்க திட்டா உட்காந்துருக்கேன். எல்லாம் மழை காரணம். இதுவும் உன் தங்கச்சியா? அதுவும் என் தங்கச்சி தான். அதுதான் கடைசி ஆளு. ஏத்தா நீ நல்லா இருக்கியாத்தா? உனக்கு என்ன ஓவர் ஆச்சுட்டாங்க போல இருக்கு தலையில. அப்புறம் நீங்க எல்லாம் எனக்கேத்த ஜோடி எல்லாம். ஏக்கா பாத்தியாக்கா எல்லாம் எனக்கேத்த ஜோடி. செம்மையா இருக்காங்கடி எல்லாரும். ஒண்ணே விட அழகா இருக்காங்கடி. என்னை விட அழகா இருக்காங்க. என்ன இப்படி சொல்லிட்ட? 1 மணி நேரம் பான் கேக் போட்டு தேய்ச்சா. ஆனா ஒண்ணே விட அழகா இருக்காங்கடி. சும்மா சொல்லாத. இல்ல எங்க அக்கா தங்கச்சி என்ன விட அழகா தான் இருப்பாங்க. சரி ஒரே மாதிரி இருக்கீங்கடி. ஆடி பொடி மான கட்ட சிரிக்கி. பொடி உன் மானத்தை வாங்க தான் நீ மெனக்கட்டு நாங்க 2 பேர் லைன் கட்டிட்டு வந்திருக்கோம். எங்க காட்டு உங்க அக்காவோட முகத்தை பாப்போம். இப்பதான் அழகா இருக்குன்னு சொன்னா பாப்போம். ஓபன் இல்ல பாக்கணும்ல. மரியாதை உனக்கு அவ்வளவுதான்.
மரியாதை அவ்வளவுதான்டி. குடும்பம் கோயிலுக்கு போனா அங்க 2 குடும்பம் சிக்கிடி நான் அப்புறம் நான் சொல்லிட்டேன்டி. பேசு ஒன்னால முடிஞ்சத பேசு. 4 3 7 நீ இந்த என்னடி பேசுற? என்ன ஊரு கூட்டிட்டு போ. என்ன குசுகுசுன்னு பேசுற? என்ன அவர் வந்து இன்னைக்கு ஒரு எங்க அக்கா பழமொழி பேச விட்டானா வச்சுக்க உன் டங்கு வர அந்த போயிரு பாத்துக்க. பேசலாம். என் தங்கச்சி பேசினா வழக்கமா சும்மா ஒரு தடவை சொல்லுங்க. பேசலடி உங்க அக்காவை பார்க்கலாம். என்ன சொல்றதுக்கு எப்படி வெக்கப்படுறியே? பேச சொல்லுடி. ஏய் சொல்லுதா ஒரு நிமிஷம். தைரியம் இருந்தா பேசுங்கடி. ஏய் நீ எங்க கிளம்பிட்ட? உட்காரு. உன்கிட்ட தான் நிறைய பேசலாம் இருக்க, நீ பாட்டு கிளம்பி போற. ஐயோ ஐயோ சேர் உடைஞ்சிரு போறாங்கம்மா. ஒரு தடவை பேசுதா. ச்சே என்ன சிரிப்பு. அக்கா நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? அக்கா எக்கோ இந்த மலையிலயும் கிளம்பி. ஓஹோ அங்க ஒரு படை புரண்டி போட்டாங்க. வாங்க மாமா இங்க வாங்க. உங்ககிட்ட தான் பேசலாம் இருக்க. வாங்க போங்க, அப்படி போங்க. எல்லாம் கிளம்பி போங்க அந்த பக்கம் இந்த பக்கம். அடியே அடி வெக்க கட்டவளே, அடி வீணா போனவளே, அடி சந்துக்குள்ள போனவளே, அடி சிந்துக்குள்ள போனவளே. நான் சொல்றேன்னு கோச்சுக்காதக்கா. நான் சொல்றேன் நீ கோச்சுக்காதடி. நீ அதை இதெல்லாம் பேசாத. அப்புறம் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. வேற என்ன பிடிக்கும்? இந்த ஊரு பூசாரி மச்சான் நீ தானே 3 வருஷமா வச்சிருக்கிற. கரெக்டா சொன்னானா? நீ வச்சிருக்க அதனால அத கடையில விக்கிதா ஷாம்பு. சரி நீ தமிழகாரற பிடிச்சு சென்சார் போடு கட்டு. பாவண்டி அவர் 6 நாள் 10 நம்ம நெடுவை பிரபா போட்டு குத்துறாங்க. பேசி அதுக்கு ஓகேங்கறியா? அவ்வளவுதான் பாத்துக்க. தானன்ன தனனன்ன தானன்ன தானன்ன தனனன்ன தானன்ன. குடும்பத்தான மேல வந்து எதா இருந்தாலும் மாமா நல்லா இருக்கு. ஆனா இந்த பையன் இந்த வாரம் புள்ள வந்துட்டே இருக்காண்டி. ஆமாண்டி. ஆனா ஒரு தடவை கூட சிரிக்கல. இன்னைக்கு தான் சிரிச்சிருக்கான். ஏன் சிரிக்கறாப்ல? சும்மா சொல்லக்கூடாது. இந்த மலையில என்ன பார்த்தவன ஏத்துறான் அப்புறம் இறக்குறான். ஏய் அத அவன் பிடிச்சு திருகுறான். என்னடி சொல்ற? நமக்கு மாமலாபுரம் ரேடியோ செட்டுக்காரன்னு சொல்றேன். தெளிவா பேசு. நம்ம புதுக்கோட்டை மாவீரன் ஆடியோஸ் சும்மாவா? இன்னருக்கு அவங்க மலையிலயும் போட்டு கொடுத்துறாங்க. அதே மாதிரி அவுட்டர் மச்சான் எங்க நரம்படி நாராயணே ஹாய் ஐ லவ் யூ. சும்மா சொல்லக்கூடாதுடி. பாத்தியா பின்னாடி லைட் முன்னாடி லைட் அவுட்டர் பாக்ஸ் போட்டு கொளுத்தி எடுத்துக்காரு பாரு. ஆடியோ பேர் என்ன மச்சான்? சிவசக்தி ஆடியோஸ். அவுட்டருக்கு அவங்க பாத்துக்கறாங்க, இன்னருக்கு இவங்க பாத்துக்கறாங்க. 2 பேரும் ஜாலியா இருக்கறனால தான் நல்லா ஓடிட்டு இருக்கு. ஜோலியா போயிட்டு இருக்கு மாமா. இருடி மேல வந்திருக்கேன். வாடி என்னடி இது? ஒரே ஈரமா இருக்கு கொஞ்சம் தூக்கிட்டக்கா. சீ அதெல்லாம் சொல்லாத. இந்த ஊர் மச்சங்கிட்ட எல்லாம் கேட்டு பாரு. என்ன கேக்கணும்? முக்கியமா எங்க அக்கா தங்கச்சி அத்தனை பேர்ட்ட கேட்டு பாரு. என்ன கேக்கணும்? இந்த ஊர்லயே நான் தான் அடக்கத்திலே நம்புறேன் தெரியுமா? எங்க அடக்கத்தை காட்டு பாப்பா. ஐயோ என்னடி இத்த தண்டி இருக்கு? இதுக்கு பேர் தான் அடக்கம். சரி ஒடுக்கத்தை காட்டு பாப்பா. ஒடுக்கத்தை காட்டப்பா. இதுக்கு பேர் தான் ஒடு. போயிருச்சு தெரிச்சு போயிருச்சு இந்த பக்கம். யோ சின்ன மச்சான் கொடுத்துருக்கியா? ஏங்க எங்க அவர் இப்பதான் கிளம்பிட்டாரா? பிரபா எடுத்து வச்சு. ஏன் பிரபா கொண்டு போய் அங்க வச்சான்? அது அவரை தான் கேட்கணும். இருக்கட்டும் வரும்போது கல்கோனா கட்டலக்கா உள்ள வச்சிட்டு தெரிச்சு ஓடிடுச்சு. சரி இருக்கட்டும். இவ்வளவு நேரம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க எல்லாம் ஆடி காட்டுனாங்க, நாங்க பாடி காட்டணும். நானும் 2 பாட்டு பாடுவாங்க. பாடுடி. நான் அருமையா பாடுவேன்க்கா. நம்ம யார் கச்சேரிக்கு வந்திருக்கோம்? நம்ம மாசன கச்சேரி. நம்ம மாஸ். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 24 வருஷம் என்ன ஒரே இடத்துல கச்சேரி பண்றானா அவர் எப்படிப்பட்ட ஆளா இருப்பாரு? நம்ம தவுள் மாஸ் வச்சாங்க கச்சேரிக்கு வந்திருக்கோம். அப்ப நான் எப்படி பாடுறது? கிராமிய பாட்டா பாடணும்டி. பயபக்தியோட முதல்ல பாடணும். சரி பாடு. பாடவா? கல்லாக்குள்ளா முண்டே. என்ன எடுத்தது முண்டா அதுன்னுகிட்ட அப்பலாம் ஐயோ சாமி பாட்டுக்கா மலையாளத்துல. இது சாமி பாட்டா? நீ கேட்டது இல்லையா? நான் கேக்கலையே. நீ சொல். நீ பாடு பாப்போம். குல்லா குல்லா குண்டே. ஏய் ஐயோ சாமி பாட்டு பாடு. சரி பாடு. சுந்தர வடிவேலனே வடிவேலவா ஏழுமையிலேறி வா. சுந்தர வடிவேலனே வடிவேலவா ஏழுமையிலேறி வா. நான் கூட என்னமோ நினைச்சேன்டி. நீ அப்படி இப்படி சொன்னதனால நான் வேற பாட்டோ. ஆனா எனக்கு இந்த பாட்டெல்லாம் பிடிக்காது. பிடிக்கல. வேற எப்பவுமே சின்ன மச்சான்கள் பிடிக்கிற மாதிரி. அது என்ன பாட்டுடி? இங்க பத்தியா நடுப்புற விசில் அடிக்கிறாங்க. விசில் அடிக்கிறாங்கடி. கருப்பு சட்டை மச்சான் இவருக்கு பிடிச்ச மாதிரி. பிடிச்சது மாதிரி அருமையான பாட்டு. என்ன பாட்டு இது? சிறுசுங்களா என்ன பார்த்து செல்போன் நம்பர் கேட்பாங்க. பெருசுங்களா என்ன பார்த்து முறைச்சி முறைச்சி நிற்பாங்க. ஓ சொல்றியா மாமா ஓ சொல்றியா மாமா. அதான் மியூசிக் அவங்க பண்ணிட்டு இருக்காருல்ல. அப்புறம் நீ வேற டொண்டன் டொண்டன் அப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கு? நல்ல ஜோரா கை தட்டுங்க மச்சான். ஆனா இந்த பாட்டெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன பாட்டு பிடிக்கும்? எப்போதுமே யாருமே பாடாத பாட்டு. யாருமே இந்த உலகத்துல யாருமே கேட்காத பாட்டு. அது நேத்து நானு